வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் பயிற்சி 2.2ல் 8வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 7வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 8 கீழ்கண்ட நேரங்களுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி காண்க. ஃபஸ்ட்டு கொஷினு 5:30 முற்பகல் முதல் 12:40 பிற்பகல் வரை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. முற்பகல் பிற்பகல்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 மணி நேரத்துக்கும் இடையில் கால இடைவெளி எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட்னா கழிக்கணும். கழித்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும், கால இடைவெளி. அப்போ பெரிய நம்பர்லேருந்து நம்ம கழிச்சிக்க வேண்டியதான். இப்போ மணி நேரத்தை தனியாக எழுதிக்குவோம். அதே மாதிரி நிமிடத்தை தனியாக எழுதுவோம். மணி நேரம், நிமிடம். இப்போ இதில் மணி 12, நிமிடம் 40. இதில் மணி 5, நிமிடம் 30. இது ரெண்டும் நம்ம கழித்தோம்னா நமக்கு கால இடைவெளி கிடச்சிரும். இதுலேருந்து இதை கழித்தோம்னா 40லேயும் 30 போச்சுன்னா மீதி 10 நிமிடம். அதே இது பாருங்கள், 12ல் 5 போச்சுன்னா 7. 10 நிமிடம் 7 மணி. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். 7 மணி 10 நிமிடம். அடுத்து 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை பார்ப்போம். 1:30 முற்பகல் முதல் 10:25 பிற்பகல் வரை. 1:30 முற்பகல், 10:25 பிற்பகல். இதை நம்ம என்ன பண்ணோம்னா 12 மணி நேரத்துக்கு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சால்வ் பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 12 மணி நேரத்தில் தான் இருக்குது. நம்ம 24 மணி நேரத்துக்கு மாற்றிக்கிட்டோம்னா, மாற்றிட்டு கழித்து பார்த்தா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி 12 மணி நேரத்துலேயும் வச்சு போட்டாலும் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இதில் 2 மெத்தட்லேயும் நம்ம பார்த்துக்குவோம் ஆன்சர் என்ன வருதுன்னு. இங்கே முற்பகல் பிற்பகல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை 10:25 நான் 24 மணி நேரத்துக்கு மாற்றிக்கிறேன். 10:25. 10:25 பிற்பகல்னா பிஎம்ங்கிறப்ப பிற்பகலுங்கிறப்ப இதோட 12 கூட்டினோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 24 மணி நேரத்துக்கு மாற்றிடலாம். இந்த 10:25ஓட 12 கூட்டினோம்னா நமக்கு 24 மணி நேரத்துக்கு ஆன்சர் கிடச்சிரும். 10:25 பிஎம் ஈக்குவல் டு 12 + 10:25. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்? 10ஐயும் 12ஐயும் கூட்டினோம்னா 22. 10ஐயும் 12ஐயும் கூட்டினோம்னா 22.25 மணி நேரம். 22.25 மணி நேரம். அடுத்து 1:30 இருக்குது. இந்த 1:30 24 மணி நேரத்துக்கு மாற்றிக்கிறோம். 1:30 ஏஎம்னு இருக்குது, அது முற்பகல். 1:30 ஏஎம். இதோட நம்ம 12 மணி நேரத்தை கூட்டிக்கிட்டோம்னா 24 மணி நேரத்துக்கு மாற்றிடலாம். அப்போ 12 + 1 1:30 ஈக்குவல் டு 13:30 மணி நேரம். 13:30 மணி நேரம். அந்த 30 அப்படியே வந்துடும். 13:30 மணி நேரம். இது ரெண்டுத்தையும் நம்ம கழித்தோம்னா நமக்கு இதோட கால இடைவெளி கிடச்சிரும். இது ரெண்டுத்தையும் கழித்தோம்னா இப்போ மணி நேரம்
நிமிடம். மணி நேரம் எவ்வளவு? 22 25 நிமிடம். அதே மாதிரி 13 30 நிமிடம். 13 30 நிமிடம். இது ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், 25ல் 30 போகுமா? போகாது. அப்போ 22 கிட்ட 1 மணி நேரம் நான் கடை வாங்குகிறேன். 1 மணி நேரத்தை நான் எப்படி கடை வாங்குகிறேன்னா 60 நிமிடமாக நான் கடை வாங்குகிறேன். 1 நிமிடம் ஈக்குவல் டு 60 வினாடி. 1 நிமிடம் ஈக்குவல் டு 60 வினாடி. அப்போ நான் 60 நிமிடம் 25 இரண்டையும் கூட்டினோம்னா 85. 85 0ல் 5 போச்சுன்னா மீதி 5. 8ல் 3 போச்சுன்னா 5. 55 நிமிடங்கள். 55 நிமிடங்கள். சாரி, இந்த இடத்துல மணி 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம் அதுதான் வரும். நான் மாற்றி எழுதிட்டேன். இப்போ 85ல் 30 போச்சுன்னா 55 நிமிடங்கள். அடுத்து 21ல் 13 போச்சுன்னா எவ்வளவு?
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.